என்னிடம் சரணாகதி அடைந்தவன் உயிரை இறுதிவரை காப்பேன் என்றான் பரந்தாமன் பார்த்தசாரதி. யுத்த களத்தின் மையப் பகுதிக்கு வந்து தர்மர். வீரர்களே, விரைவில் தர்மயுத்தம் தொடங்கவிருக்கிறது. இப்போது நம் இரு தரப்பு வீரர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் அளிக்கப்படுகிறது. எங்கள் அணியிலிருந்து யாரேனும் கௌரவர்களான துரியோதனன் அணிக்குச் செல்வதானால் செல்லலாம். துரியோதனன் அணியிலிருந்து யாரேனும் பாண்டவர்களான எங்கள் அணிக்கு வருவதானாலும் வரலாம். வீரர்களே, எந்த அணியில் தர்ம நெறி மிகுந்து இருக்கிறது என்று கண்டுணர்ந்து அதன் பொருட்டு தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள விரும்பினால் இது கடைசி சந்தர்ப்பம் என்றார். மேலும் அப்படி அணி மாறுகிறவர்கள் மேல் இரு தரப்பினரும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. அப்படி அணி மாறியவர்கள் அவரவர்கள் சார்ந்த புதிய அணியின் தரப்பில் போரிடுவார்கள் என கம்பீரமாக அறிவித்துவிட்டு தர்மர் சற்று நேரம் அமைதியாய் காத்திருந்தார். தர்மனின் அறிவிப்பை கேட்டு அனைவரும் வியந்தார்கள். தர்மபுத்திரரின் அறிவிப்பு அவரது உயர்ந்த பண்பாட்டை இரு அணியினருக்கும் புலப்படுத்தியது. கௌரவர் தரப்பிலிருந்து ஒரு தேர் பாண்டவர் பக்கம் மெல்ல நகரத் தொடங்கியது. அதில் இருந்தவன் யுயிச்சு கௌரவர் படையில் ஓர் மகாரதியாக நியமிக்கப்பட்டான். மகாரதியானவன் ஒரே சமயத்தில் 60,000 போர் வீரர்களை அழிக்கும் ஆற்றல் பெற்றவன். கிருஷ்ணர் அர்ச்சுனா யுயிச்சு சாதாரண படைவீரன் அல்ல. கௌரவர்களில் ஒருவன். இவனது உயிரை இறுதிவரை நான் காப்பேன். இவன் உயிரை நான் காப்பதற்கு வேறு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கிறது. அதையும் இன்றைய போர் முடிந்த பிறகு சாவகாசமாகச் சொல்கிறேன் என்றார் கிருஷ்ணர். முதல் நாள் போர் முடிந்து மாலை யுயிச்சுவை அணைத்து பேசியபடியே பாண்டவர்கள் இருக்கும் இதத்திற்கு வந்தார் கிருஷ்ணர். யுயிச்சு தங்கள் தந்தைக்கு பிறந்தவன். அதோடு விதுரனைப் போல் தர்ம நெறியிலேயே இவன் சிந்தனை சென்றது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மீது அதிக பக்தி கொண்டவன். அது சரி கண்ணா, எங்களை காப்பது போல இவன் உயிரையும் இறுதிவரை காப்பேன் என்றாயே. நீ அப்படிச் சொன்னதன் பின்னணி என்ன? அர்ச்சுனன் கேட்டான். அர்ச்சுனா, போரில் யுயிச்சுவை தவிர எஞ்சியுள்ள அத்தனை கௌரவ சகோதரர்களும் அழிக்கப்படுவார்கள். போர் முடிந்து சிறிது காலத்திற்குப் பிறகு திருதராஷ்டிரனும் காலமாவான். மாமன்னன் திருதராஷ்டிரன் காலமாகும்போது அவனுக்கு கொள்ளி வைக்க ஒரே ஒரு பிள்ளையாவது மிஞ்ச வேண்டாமா? இதோ இந்த யுயிச்சு தான் திருதராஷ்டிரனுக்கு இறுதி கடன் செய்யப் போகிற அந்த ஒரே பிள்ளை. என் பக்தன் இவன் எனக் கூறினார். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய.